இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தேசிய கொடி தலைகீழாக கட்டப்பட்ட விவகாரம் சட்ட ரீதியாக தீர்வு காண வேண்டுமே தவிர குண்டர் தர்பார் வேண்டாம். ஜாசிகா இளைஞர் பிரிவு பாய்ச்சல். நாட்டின் தேசிய கொடியான ஜாலோகமிலாங்கை கட்டுவதில் நிகழ்ந்த தவற்றுக்கு சட்ட ரீதியாக தீர்வு காண வேண்டுமே தவிர குண்டர் தர்பார் முறையில் அல்ல என்று ஜாசிகா இளைஞர் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. தேசிய கொடி தலைகீழாக கட்டப்பட்டிருக்குமானால் அந்த தவற்றை செய்தவர் நாட்டின் நடப்பு சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையில் ஜாசிகா இளைஞர் பிரிவு உறுதியாக இருப்பதாக அதன் தலைவர் வு காஹ்லியாங் தெரிவித்தார். அதை விடுத்து அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சாலேஹ் போன்ற அரசியல்வாதிகள் தங்களின் தனிப்பட்ட லாபத்திற்காக இதுபோன்ற பிரச்சனைகளை ஊதி பெருக்கி அரசியலாக்க முற்படுவது சமூகத்திற்கு பேராபத்தாகும் என்று வு காஹ்லியாங் நினைவுறுத்தினார். நமது நாட்டிற்கு தாங்களாகவே ஒரு சட்டத்தை உருவாக்கி கொள்ளும் தார்மீக போலீஸ்காரர்கள் தேவையில்லை. மாறாக மலேசியாவிற்கு அமைதி, நல்லிணக்கம் மற்றும் சட்டத்தின் ஒருமைப்பாட்டுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய தலைவர்களே தேவை என்று வு காஹ்லியாங் வலியுறுத்தினார். நாட்டிற்கென்று அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட சட்டங்கள் உள்ளன. அந்த சட்டங்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமே தவிர சண்டியர்களைப் போல் நடந்து கொள்ளக்கூடாது என்று வு காஹ்லியாங் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பினாங்கு கபாலாபதாஸில் வர்த்தக தளம் ஒன்றில் ஜாலோகமிலாங் கொடியை தலைகீழாக கட்டியதற்காக அந்த வர்த்தக தளத்தின் முன்புறம் நாளை வியாழக்கிழமை தாம் ஏற்பாடு செய்துள்ள மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும்படி பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மாலின் நடவடிக்கையை ஜாசிகா இளைஞர் பிரிவு முழு வீச்சில் கண்டிப்பதாக பாசே விடாமர் சட்டமன்ற உறுப்பினரான வு காஹ்லியாங் குறிப்பிட்டார். அமலாக்க தரப்பினரைப் போல் செயல்பட முற்படும் டாக்டர் அக்மாலின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பளிக்காமல் அந்த அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் தான் தோன்றித்தனமாக செயல்படுவது கண்டனத்திற்குரியது என்று பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரான வு காஹ்லியாங் தெரிவித்தார். சபா பாப்பாரில் முதலாம் படிவ மாணவி ஜாரா கைரீனா இறப்பு தொடர்பில் மரண விசாரணை நடத்துவதற்கு சட்டத்துறை அலுவலகம் முடிவு செய்துள்ளது. 13 வயது மாணவியின் மரணம் தொடர்பில் போலீஸ் துறை நடத்திய விசாரணை அறிக்கை மீது நடத்தப்பட்ட மறு ஆய்வுக்கு பின்னர் அந்த மாணவியின் இறப்பு தொடர்பில் மரண விசாரணை நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சட்டத்துறை அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தூன் டாத்து முஸ்தபா சமய தேசிய இடைநிலைப் பள்ளியின் மாணவியான ஜாரா கைரீனாவின் மரணம் எவ்வாறு சம்பவிக்கப்பட்டது என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் ஆராயப்படும் என்று சட்டத்துறை அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. குற்றவியல் சட்டம் 339 பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்படும் இந்த மரண விசாரணையில் சம்பந்தப்பட்ட மாணவியின் இறப்பில் குற்றவியல் கூறுகள் உள்ளனவா என்பது குறித்து விரிவாக ஆராயப்படும் என்று சட்டத்துறை அலுவலகம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கிடா சுங்கைப்பட்டாணியில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியில் பகடிவதை என்ற பெயரில் 13 வயதுடைய சக மாணவியை கை கால்களை கட்டி காயப்படுத்தி பள்ளியின் பெண்கள் கழிப்பறையில் அடைத்து வைத்திருந்ததாக 2 இந்திய மாணவிகள் சுங்கைப்பட்டாணி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். முதலாம் படிவத்தைச் சேர்ந்த 13 வயதுடைய அந்த 2 இந்திய மாணவிகள் மேஜிஸ்ட்ரேட் முகமது அஸ்லான் பஸ்ரி முன்னிலையில் நடத்தப்பட்டு அந்த மாணவிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டு மொழிபெயர்ப்பாளரின் உதவியுடன் தமிழில் வாசிக்கப்பட்டது. அவ்விரு மாணவிகளும் கடந்த ஜூலை 14ஆம் தேதி மாலை 6:40 மணியளவில் 6ஆம் படிவ மாணவர்களுக்கான பள்ளி கட்டட தொகுதியில் உள்ள பெண்கள் கழிப்பறையில் இந்த குற்றத்தை புரிந்ததாக அவர்களுக்கு எதிராக 2 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் ஓராண்டு சிறை அல்லது 2000 ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 323 பிரிவின் கீழ் அந்த 2 மாணவிகளும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். எனினும் அந்த 2 மாணவிகளும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியதால் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் அவர்களை தலா 2000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதித்தது. சம்பவம் நிகழ்ந்த அன்று மாணவர்கள் அனைவரும் பள்ளியை விட்டு புறப்பட்ட நிலையில் தனது மகள் காணாதது குறித்து பள்ளியின் ஆசிரியர் ஒருவரின் உதவியுடன் மாது ஒருவர் பள்ளி வகுப்பறைகளில் தேடிய போது தனது மகள் கழிப்பறையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளானார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து போலீஸ் புகார் செய்ததாக ஊடக தகவல்கள் கூறுகின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் பினாங்கு சுங்காய் பாக்காப்பில் நிகழ்ந்த ஒரு சாலை விபத்து நாட்டு மக்களையே துயரத்தில் ஆழ்த்தியது.
2 உடன்பிறப்புகளின் எதிர்காலத்தை சூனியமாக்கும் வகையில் நிகழ்ந்த இந்த பேரிடரில் 7 வயது தர்ஷன் முருகனும் 5 வயது கவர்ஜிதா முருகனும் தங்களின் உறவுக்காரரின் மோட்டார் சைக்கிளில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளாகினர். இந்த விபத்தில் தர்ஷனின் இடது காலில் பலத்த காயம் ஏற்பட்டு செயல்பாட்டை முற்றிலுமாக இழக்க செய்தது. அவரின் தங்கை கவர்ஜிதா தனது வலது காலை முழங்காலுக்கு கீழே இழக்க வேண்டிய சோகத்திற்கு ஆளாகினார். இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்த முதல் நாளில் இருந்து மேலவை உறுப்பினரான செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாசலம் அந்த குடும்பத்திற்கு உதவ முன்முயற்சி எடுத்து வருகிறார். அந்த 2 சகோதரன் சகோதரிக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட காலம் முழுவதும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார். குறிப்பாக அவ்விருவரும் வீடு திரும்பிய பின்னரும் அவர்களின் தொடர் சிகிச்சைக்கு அழைத்து செல்வது, பள்ளிக்கு 2 மாதங்கள் செல்ல முடியாத நிலையில் அவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுவிடும் என்பதில் டாக்டர் லிங்கேஸ்வரன் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். அந்த சிறார்களுக்கு மலாய், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் தமிழ் போன்ற முக்கிய பாடங்களை வீட்டிலேயே கற்பிக்க ஒரு தனிப்பட்ட ஆசிரியரை நியமித்து அதற்கான முழு செலவினத்தையும் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஏற்றார். வாரத்திற்கு 3 முறை ஆசிரியர் அவர்களின் வீட்டிற்கு சென்று ஒரு மாணவருக்கு தலா 1.5 மணி நேரம் செலவிட்டு பாடங்களை கற்றுத்தருவதற்கான ஏற்பாட்டை டாக்டர் லிங்கேஸ்வரன் செய்தார். இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்து சரியாக 6 மாதங்களுக்கு பிறகு நேற்று ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அந்த 2 உடன்பிறப்புகளின் கற்றல் கற்பித்தல் முன்னேற்றத்தை காண டாக்டர் லிங்கேஸ்வரன் அவர்களின் வீட்டிற்கு நேரில் சென்று சந்தித்தார். அண்ணனும் தங்கையும் இன்னமும் உடல் ரீதியாக பள்ளிக்கு திரும்ப முடியாத நிலையில் இருந்த போதிலும் அவர்களின் கல்வி முன்னேற்றம் மிகவும் பெருமைப்படத்தக்க உள்ளது என்று டாக்டர் லிங்கேஸ்வரன் பெருமிதம் தெரிவித்தார். குறிப்பாக 2 உடன்பிறப்புகளும் கல்வி கற்றலில் மிகுந்த ஆர்வத்தையும் வளர்த்து கொண்டு தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பதை காண முடிகிறது என்றார் டாக்டர் லிங்கேஸ்வரன். குட், நல்லா படிங்க. ஓகே, குட். கால் எப்படி இருக்கு பாப்போம். கால் லேசா ஓகே. முது பாப்பா கொஞ்சம் பெருசா அடிச்சு மருந்து போட்டு ஐ ஆமா, கொஞ்சம் பெட்டரா இருக்கு, சுத்தமா இருக்கு. கை பிடிச்சிக்கங்க. ஒரு கால் நடுக்குறாங்க அப்படி மெதுவா. பாத்ரூம்க்குள்ள போவாங்க வருவாங்க. ஓ மை காட். ஓ நோ ப்ராப்ளம். ஓகே பை. டேக் கேர். கை பத்திரம். இத்தனை சோகத்தின் மத்தியிலும் அந்த 2 உடன்பிறப்புகளின் முகங்களில் புன்னகையை பார்க்க முடிகிறது. இது அவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியினால் கிட்டிய வெற்றியாகும். சில நேரங்களில் ஒரு சிறிய பொறிதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. தம்முடைய இந்த வருகையின் போது அந்த சிறார்களுக்கு தாம் காட்டி வரும் பரிவுக்கு அவர்களின் பாட்டி தமது உணர்ச்சி பூர்வ நன்றியுணர்வை காட்டும் வகையில் கண்ணீர் விட்டது தம்மை நெகிழ செய்ததாக டாக்டர் லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார். அந்த பெண்மணியின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது சோகத்தினால் ஏற்பட்டது அல்ல, நன்றியுணர்ச்சியுடன் அந்த 2 சிறார்களின் எதிர்காலத்திற்கு ஏற்படுத்தப்பட்டு வரும் நம்பிக்கையினால் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீராகும் என்கிறார் டாக்டர் லிங்கேஸ்வரன். எத்தகைய சூழ்நிலையையும் பொருட்படுத்தாமல் கல்வி என்பது அனைத்து குழந்தைகளின் அடிப்படையான உரிமையாகும். தங்களுக்கு ஏற்பட்ட சோகத்தினால் அந்த 2 உடன்பிறப்புகளும் கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதே தமது உறுதிப்பாடாகும் என்று டாக்டர் லிங்கேஸ்வரன் உணர்ச்சி பொங்க வலியுறுத்தினார். திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய மாதுவும் அவரின் 9 வயது மகனும் வாந்தி வயிற்றுப்போக்கிற்கு ஆளாகி மரணமுற்றனர். அவ்விருவரும் திருமண விருந்து நிகழ்வில் விஷத்தன்மையிலான உணவை உட்கொண்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த சம்பவம் கடந்த சனிக்கிழமை தவாவில் நிகழ்ந்தது. இதில் 36 வயது நஸ்வா பீலி மற்றும் அவரின் 9 வயது மூத்த மகன் முகமது அம்ரான் மரணமுற்றதாக அடையாளம் கூறப்பட்டது. கடந்த ஜூலை 25ஆம் தேதி ஜோகோர் சகமாட் கம்போங் புக்கிட் சிப்போட் என்ற இடத்தில் 5 வீடுகள் தீக்கிரையான சம்பவத்தில் உயிரிழந்த மூதாட்டி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த மூதாட்டியின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் சிங்கப்பூர் வட்டி முதலையிடம் கடன் வாங்கியுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஜோகோர் போலீஸ் தலைவர் கமிஷனர் அப்துல் ரஹ்மான் அர்ஷத் தெரிவித்தார். வாங்கிய கடனை செலுத்த தவறியதால் அந்த மூதாட்டியின் வீட்டை இலக்காக கொண்டு தீ வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு 1000 ரிங்கிட் கொடுக்கப்பட்டு 21 வயதுடைய நபர் கைக்கூலியாக பயன்படுத்தப்பட்டுள்ளார் என்பது
விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அப்துல் ரஹ்மான் குறிப்பிட்டார். 5 வீடுகள் தீயில் அழிந்த சம்பவத்தில் குற்றத்தன்மை இருப்பதாக தீயணைப்பு மீட்பு படை தெரிவித்ததைத் தொடர்ந்து அதனை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தனது தம்பியை கத்தியால் குத்தி காயப்படுத்தியதாக நம்பப்படும் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மலாக்கா கண்டாங் தமான் கண்டாங் பர்மாயில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 39 வயதுடைய நபரை வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனர். இன்று அதிகாலையில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் கடும் காயங்களுக்கு ஆளாகிய 35 வயதுடைய நபர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் கத்திக்குத்தில் முடிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.